அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த உறவுகளே. இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு சொன்னால், ஒரு சிறு குழந்தையும் 2 கண்களும் பாதிக்கப்பட்ட நிலைமைகள் இருக்குது. அதனால் ஒரு சகோதரர் என்னோட தொடர்பு கொண்டு பேசினார். அவரோட குழந்தைக்கு இப்படி கண் 2 தடவை ஆப்ரேஷன் பண்ணி இருக்குது. தற்பொழுது ஒரு மாதத்துக்கு 3 முறை அவங்களுக்கு மருந்துக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம். மருந்துக்கு மாதத்தில் 3 முறை போகணும். ஒரு முறை போகும்போது 15,000 ரூபாய்க்கு அதிகமான செலவுகள் போகிறதுனால அவர்கிட்ட அதுக்குரிய அந்த குழந்தைக்குரிய சிகிச்சையை பெற்றுக்கொள்வதற்கு அவரிடம் பணம் இல்லாத காரணத்தினால ஒரு உதவி கேட்கும் மூலியமாக தான் இந்த வீடியோ பதிவு. இப்போ என்ன வீடியோன்னு சொன்னால், இது அந்த ஃபோட்டோவில் தெரிகிற இதுதான் குழந்தை. என்ன வீடியோன்னு சொன்னால், அவருக்கு ஏதாவது ஒரு உதவி பெற்றுத்தருமாறு அவர் என்னிடம் கேட்டிருந்தார். நான் என்னால் முடிந்த உதவியை நான் அவருக்கு செய்தது இன்ஷா அல்லாஹ். அது ஒரு புறம். நான் இந்த வீடியோ போடுற காரணம் என்னன்னு சொன்னால், இதையும் பார்த்து இந்த வீடியோ பார்த்து சில நண்பர்கள் உதவி செய்யக்கூடியவங்க நல்ல உள்ளம் கொண்டவங்க இருப்பார்கள். அவர்களின் மூலமாக சரி அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு உதவியை பெற்றுக் கொடுப்போம்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தில் அந்த நண்பருடைய தொலைபேசி இலக்கம், அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே நான் அந்த வீடியோவில் டச் பண்ணுறேன். முடிந்தவர்கள் அந்த நண்பருக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் இன்ஷா அல்லாஹ் தருவானாக. அடுத்ததுதான் நாம் எவ்வளவெல்லாம் செலவு பண்ணுறோம், எவ்வளவெல்லாம் தேவையில்லாத விடயங்களுக்கு விரயம் பண்ணுறோம். ஒரு குழந்தை, அந்த குழந்தையின் கண்ணை பாதுகாப்பதற்காக வேண்டி நாம் எங்களால் முடிந்த உதவியை நாம் அந்த குழந்தைக்கு பெற்றுக் கொடுப்போம். அடுத்தது என்னென்னு சொன்னால், அவர் ஒரு கூலி தொழிலாளி. தற்பொழுது அவர் வேலை செஞ்ச ஃபேக்டரியில் அவரை வேலையை விட்டு நிப்பாட்டி வைக்கிறாங்க. காரணம் என்னென்னு சொன்னால், அவர் அந்த குழந்தையை சிகிச்சைக்கு எடுத்துகிட்டு போகும்போது ஒரு சில நேரம் அவருக்கு அடிக்கொருக்கா லீவ் போட வேண்டிய கட்டம். ஒரு சிமெண்ட் ஃபேக்டரியில் வேலை செஞ்சமாவது அந்த சகோதரர் சொன்னார், நான் ஒரு சிமெண்ட் ஃபேக்டரியில் வேலை செஞ்சேன். எனது குழந்தையை நான் மருந்துகளுக்கு எடுத்துகிட்டு போகும்போது சில நேரம் நான் அதிகமான லீவுகள் போட வேண்டிய சூழ்நிலை எனக்கு. அதனால் நான் அந்த லீவு போட்ட காரணத்தினால எனக்கு அந்த ஃபேக்டரியில் வேலையும் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ எனக்கு ரொம்பவே கஷ்டம் என்று சொல்லியிருந்தார். ரொம்பவே கஷ்டம். எனக்கு இப்போ குழந்தைகிட்ட மருந்துக்கு என்கிட்ட போதிய அளவு பணம் இல்லைன்னு சொல்லியிருந்தார். உண்மைதான். நாங்களும் ஒரு வகையில் சிந்திச்சு பார்த்தால் மாதம் ஒன்றுக்கு 3 முறை மருந்துக்கு போகணும். ஒரு ட்ரிப் மருந்துக்கு போகும்போது 15,000 ரூபாய்க்கு மேற்பட்ட செலவுகளாக இருந்தால் மாதம் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 45,000-50,000 ரூபா அந்த குழந்தையோட சிகிச்சை செலவுக்கு மட்டும் வேணும். அப்போ அவங்க கூலித்தொழில் செய்யும் நபர் என்னத்தை தின்னுவாங்க? அப்படி அவங்களோட வாழ்க்கை இப்போ ஒரு கேள்விக்குறிக்கு இருக்குது. அதனால் உறவுகளே, முடிந்தவர்கள் இந்த குழந்தைக்கு உங்களால் முடிந்த உதவியை பெற்றுக் கொடுக்குமாறு பணிவன்பில் கேட்டுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிந்த உதவியை அந்த குழந்தைக்கு செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் தருவானாங்க. நீ வேறு இடத்துல செல்வது ஒன்றும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ முடிந்த வரையில் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளால் உதவி செய்ய இல்லாட்டி இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதின் மூலியமாக அந்த வீடியோ யாரோ ஒருத்தர் பார்த்து அதன் மூலியமாக ஒரு உதவி என்று அவங்க செய்யும்போது இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்களுக்கும் அதில் உள்ள நன்மைகள் பலன்கள் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். திருவண்ணாமலை கிண்ணியானம் பிரதேசத்தில் இருக்கிறதுனால இவங்க எங்கள் மகள், அவங்களுக்கு 2 கண்ணு ஹை ப்ரெஷர். அதனால் கொழும்பு லேடி ஹாஸ்பிட்டல் சிறு வைத்தியசாலையில் அவங்களுக்கு சிகிச்சை பெறுறது. இவங்களுக்கு ஒரு வயசாக போகுது. ஒரு மாதத்தில் 3 வரைக்கும் கிளீனிக் போகுது. 2 இலக்கம் ஆப்ரேஷன் பண்ணி கிடக்கும். அவங்களுக்கு இப்போ மாறி ஒரு இலக்கம் ஆப்ரேஷனுக்கு வெளியே தந்துருக்காங்க. அதனால் நானும் கூலி தொழில் தான் செய்கிறது. இந்த கூலி தொழில் செய்யறதால ஒரு இலக்கா போயிட்டு வரதுக்கு 15,000 ஆகுது. எனக்கு வசதி இல்லாமல் இருக்குது.
அந்த மருந்து வேண்டதுக்கு எழுதி தருவாங்க, அது வேண்டதுக்கு வசதி இல்லாத ஆரம்பிச்சனால உங்கள்கிட்ட உதவி கேட்குறேன். நீங்கள் அந்த உதவி